வாங்க நீ. அண்ணா வரலையா? ஆ, அவரு வீட்ல இருக்காரு. இன்னும் 2 நாள்ல கடைக்கு வந்துருவாரு. உடம்பு நல்லாயி மெதுவா வரட்டும் நீ. நான் கடையை பாத்துக்கிறேன். ஆம். வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தாமு? ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ. வழக்கம் போல நல்லா போயிட்டு இருக்கு. ம். பாவம் அண்ணன் வராம நீ தானே தனியா கஷ்டப்படணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. நீங்க உள்ள உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தாமு, அண்ணி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு தாமு. ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரியா? சரிங்க அண்ணி. அப்படியே டீ வாங்கிட்டு வரட்டுமா? வாங்கிட்டு வா. சீக்கிரம் வா. சரிங்க அண்ணி. எங்க வச்சிருப்பாரு? உள்ள.
இந்தாங்க நீ மாத்திரை. வேண்டாம், தலைவலி அது போயிடுச்சு. அப்ப டீ? நீயே குடி. எஸ். ஹலோ டாக்டர், நான் ரஞ்சினி பேசுறேன். அன்னைக்கு டிஎன்சி பண்றதுக்காக என்னோட நாத்தனார் மது கூட வந்திருந்தேனே, ஆமா. அந்த ரஞ்சினி தான் பேசுறேன் டாக்டர். ஆ, சொல்லுங்க ரஞ்சினி. உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேனே, வரவே இல்லையே நீங்க? ஆம், அது சம்பந்தமா தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்காரரு வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் கூட மிஸ்டர் குமாரவேல்னு ஒருத்தர். ஆ, என் ஹஸ்பண்ட் தாமா அவரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. இது விஷயமா பேசுறதுக்காக உங்ககிட்ட நேர்ல வரலான்னு இருக்கேன். ஓ ஷூர். நான் இப்ப நேரா அந்த கிளினிக் தான் போயிட்டு இருக்கேன். அட்ரஸ் இருக்குல்ல? அட்ரஸா? 1 மினிட் டாக்டர். ஆமாமா, அட்ரஸ் இருக்குது டாக்டர். நீங்க அங்கேயே வந்துருங்களேன். ஓகே டாக்டர், நான் நேர்ல வந்துடுறேன். ஓகேமா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் திலகவதி என்னை இங்க வர சொல்லி இருந்தாங்க. ஃபோன் பண்ணியிருந்தேன். நீங்க தான் மிஸ்ஸஸ் ரஞ்சனியா? எஸ். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. சரி. தேங்க்ஸ். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீயும் ஒரு வாட்டி செக் சரிங்க. பண்ணிக்கமா. மே ஐ கம் இன் டாக்டர்? வாமா ரஞ்சினி. வணக்கம் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இவங்க மிஸ்ஸஸ் ரஞ்சினி. ஆஹா. என்கிட்ட தான் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ரிசல்ட் பாசிட்டிவா வந்ததும் உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க, அவரையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் ஃபோன் பண்ணி இவங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கறதா சொன்னாங்க. ஓ, உன் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? மிஸ்டர் முரளி. இந்தாங்க. ஓ, மிஸ் முரளி, ஞாபகம் இருக்கு. இன்ஜெக்ஷன் போயிட்டு இருக்கு சொன்னாரா? ஆ, உங்களை கூட்டிட்டு வர சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பேம்மா. அவரும் கரெக்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டாக்டர், நான் டீச்சரா வேலை பார்க்குறேன். ஸ்கூல்ல லீவு பெர்மிஷன் இதெல்லாம் அடிக்கடி தர மாட்டாங்க. ஆனா நீங்க வர சொன்னதா என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா என்னால தான் முடியல. ஐ எம் சாரி. இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்துடணும் தான் நான் கிளம்புனேன். இந்த விஷயத்த மேடம் கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் அவங்க தான் என்னை இங்க வர சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டை எங்க வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரஞ்சினி, அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஒழுங்கா ஒரு கோர்ஸ் முடிக்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். புரியுது டாக்டர். உங்க ஹஸ்பண்டை டெஸ்ட் பண்ணதுல அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுமா. ஆனா மனசை தளர விடுற அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். பட் ஹீ இஸ் வெரி அப்செட். இன்ஜெக்ஷன் போட்டு குடுக்கிற மருந்து மாத்திரைய ஒழுங்கா எடுத்துக்கிட்டா நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க தான் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து உற்சாகமா வச்சிருக்கணும். புரியுது. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு சரியாயிடும்ல? மிஸ்ஸஸ் ரஞ்சனி, உங்க ஹஸ்பண்டு கிட்ட கூட நான் அதை தான் சொன்னேன். கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் இன்ஜெக்ஷன் மட்டும் தவறாம போடணும். அதை நீங்க அவருக்கு கரெக்டா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். டாக்டர், எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். கல்யாணமாயி இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம தான் இருந்தோம். குழந்தைங்கிறது சந்தோஷம் மட்டும் இல்ல, அது ஒரு பாதுகாப்புன்னு எனக்கு தோணுது டாக்டர். நீங்க கவலைப்படாதீங்க ரஞ்சனி, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு சரியாயிடும். நீங்க தைரியமா போங்க, அவருக்கும் தைரியம் கொடுங்க. மனசை எப்பவும் கூலா சந்தோஷமா வச்சுக்கணும். நான் ஒரு புரோட்டீன் பவுடர் எழுதி தரேன்.
அது வெளியில் பார்மசியில் கிடைக்கும். டெய்லி மார்னிங் நைட் பாலில் கலந்து கொடுங்க. ஓகே? ம். நம்பிக்கையோட இருங்க ரஞ்சனி. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ டாக்டர். ஆ ப்ளீஸ். தேங்க்யூ ஆ டாக்டர். சரிம்மா. உன்னை மறக்காம இருக்கிறதுக்காக அப்பப்ப கஷ்டத்தை கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக ஒரேடியா கஷ்டத்தை கொடுக்கறியேம்மா. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாரு? தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கும் ஒரு அளவு இல்லையாம்மா? நகை திருட்டு போனதுல ஆரம்பிச்சு கந்து வட்டியில கடன் வாங்கிட்டு அதை மறைக்க பார்த்து அசிங்கப்பட்டது, அடைக்க முடியாம தற்கொலை வரைக்கும் போனது. இப்படி மாத்தி மாத்தி அவர் அனுபவிச்சதெல்லாம் பத்தாதா தாயே? இது எல்லாத்தையும் அவர் யாருக்காக செஞ்சாரு? எங்களுக்காக தானே. நகை போயிடுச்சுன்னு அவர் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சாரு. அத மறைக்க போனதுனால தானே ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிச்சது. இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி எனக்கு கொடுத்திருக்கியேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? தனக்குன்னு ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆம்பளையாவது தாங்கிக்குவாங்களா? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. அவரால தாங்க முடியாதும்மா, அவரால தாங்கிக்க முடியாது. கஷ்டத்தை எனக்கு கொடு தாயே, நான் தாங்கிக்கிறேன். என்னோட புருஷனை விட்டுடு. தயவு செஞ்சு அவரை நிம்மதியா வாழவை, அவரை நிம்மதியா வாழவைம்மா, அவரை நிம்மதியா வாழவை. இந்தாங்கம்மா 15 ரூபா கொடுங்க. வியாபாரம்லாம் எப்படி போகுதுடா? போயிட்டு இருக்குண்ணே. ஆ. அப்புறம் அண்ணி வந்திருந்தாங்கண்ணே. அண்ணியா? ஆமாண்ணே, பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தாங்கண்ணே. தலை வலிக்குது, மாத்திரை வேணும்னு கேட்டாங்க. வாங்கிட்டு வந்தா வேணான்ட்டு போயிட்டாங்க. ஆ சரி, நீ போய் வேலையை பாரு. ம். ஹலோ ஹலோ,
மிஸ்டர் முரளி, நான் டாக்டர் குமரவேல் பேசுறேன். குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் ரஞ்சனி இன்னைக்கு மார்னிங் கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு புரோட்டீன் பவுடர் எழுதி கொடுத்துருக்கேன். டெய்லி மார்னிங் நைட் 2 வேளையும் உங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அதை காலையில மட்டும் வெறும் வயித்துல சாப்பிடணும். ஓகே? சரி டாக்டர். குட். அப்புறம் அண்ணி வந்திருந்தாங்கண்ணே. உங்க ஒய்ஃப் ரஞ்சனி இன்னைக்கு மார்னிங் கிளினிக் வந்திருந்தாங்க.